Hello students, today வந்து 10th standard chapter 3 algebra ஏற்கனவே சொல்லுவோம். அதில் exercise 3.13 அதில் இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். First sum question read பண்ணுறேன். Determine the nature of the roots for the following quadratic equation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். பின்வரும் இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. First subdivision question read பண்ணுறேன். 15x square plus 11x plus 2 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாமா? சொல்யூஷன் பார்க்குறக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸை பொறுத்தவரைக்கு ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ்ன்னு கேட்டாலே அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ இது தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எழுதிக்கிறேன். இதில் ஏபிசி ஆல்ரெடி நமக்கு பிரிக்க தெரியும், ப்ரீவியஸ் சம்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ ஏ வந்து 15, பி வந்து 11, சி வந்து 2. ஸோ அதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 11 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து 15 இன்ட்டு சி வந்து 2. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? 11 ஸ்கொயர்னா 121 மைனஸ் 120 ஈக்குவல் டு 1. ஸோ triangle equal to 1 greater than 0 va. So the equation will have real and unreal roots அப்படிங்கிறத எழுதணும், ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். ஏன்னா கிரேட்டர் தென்னா வந்திருந்ததுன்னா, இதே வந்து லெஸ் தென்னாக வந்திருந்தா ஈக்குவல்ட்டாக வந்திருந்தா என்ன எழுதணும் அப்படிங்கிறத பின்னாடி வர சம்ஸாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் ஃபார்முலா சேம் ப்ரொசீஜர் தான். அதில் ஏபிசி என்னன்னு எழுதிட்டோம். ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதில் வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு மைனஸ் 1. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4, இது 1 ஸ்கொயர்னா 1 தான். ஸோ 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 5. ஸோ 5 greater than 0. ஸோ த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ரியல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் தேர்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். root 2 t square minus 3t plus 3 root 2 equal to 0. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். அதில் ஏபிசி என்னென்னு நான் எழுதிக்கிறேன். root 2, b வந்து மைனஸ் 3, c வந்து 3 root 2. ஸோ ட்ரையாங்கிள் b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ இந்த வேல்யூஸை நான் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மைனஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு root 2 இன்ட்டு 3 root 2 வா. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இது இங்கே என்ன கிடைக்கும்? 4 இன்ட்டு 3 இன்ட்டு root 2 ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். அப்போ ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்குது? 2 தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 9 மைனஸ் 24. அப்போ இது ரெண்டே மைனஸ் பண்ண எனக்கு மைனஸ் 15. அப்போ மைனஸ் 15 லெஸ் தென் ஈக்குவல் டு 0. ஸோ த ரூட்ஸ் ஆர் நாட் ரியல் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? ஏன்னா 0 தான் பெருசாக இருக்குது. இது வந்து மைனஸ் 15 இருக்குது. ஸோ 0 பெருசுங்கும் போது த ரூட்ஸ் ஆர் நாட் ரியல் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாம். 9y ஸ்கொயர் மைனஸ் 6 root 2y plus 2 equal to 0. ஸோ சேம் ப்ரொசீஜர். ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ நான் எழுதிக்கிறேன். ட்ரையாங்கிள் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபார்முலாவில் வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கிது? ரூட்டுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ 6 ஸ்கொயர்னா 36 இன்ட்டு 2 மைனஸ் 4 இன்ட்டு 9 இன்ட்டு 2. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 72. 72 மைனஸ் 72 ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0வா. அது வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கா? கிடச்சிருக்க ஆன்சர் வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேங்களா? ஈக்குவல்ங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கும். த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு 9a ஸ்கொயர் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 24abcdx ப்ளஸ் 16c ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இதில் ஏ வந்து 9a ஸ்கொயர் பி ஸ்கொயர், பி வேல்யூ வந்து மைனஸ் 24abcd, சி வந்து 16c ஸ்கொயர் டி ஸ்கொயர் இதை கிடச்சிச்சு. அப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதில் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 24abcd தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ வந்து இது அண்டு சி வேல்யூ வந்து இது. இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கிது? 24 ஸ்கொயர் வந்து 576, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் எழுதிடுறேன், டி ஸ்கொயர் எழுதிட்டேன். மைனஸ் 4 இன்ட்டு 9 5, இது எல்லாத்தையும் 16, இது எல்லாத்தையும் 576. சேம் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் வந்துருச்சா? இதெல்லாமே மைனஸ். ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகி அப்போ 0. அப்போ ஈக்குவல் டு 0வா. ஸோ தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் சம் செகண்ட் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் கேயின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நான் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னாலே வந்து அது வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, 0 = 0 அப்படின்னு வரணும். அதுதான் நான் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ அதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. 5k - 6 x² + 2kx + 1 = 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நான் a வேல்யூ எழுதிட்டேன், b வேல்யூ எழுதிட்டேன், c வேல்யூ எழுதிட்டேன். ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். b² - 4ac தான் நான் ஃபார்முலா. அதில் வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 2k² - 4 × a வந்து 5k - 6 × 1. ஸோ இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2 × 2 4 k² - 20k 4 × 6 24 minus plus plus 24 = 0 கிடைக்குது. இந்த ஹோல் டேர்மையும் 4ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் ஃபோர்த் டேபிளில் டிவைட் ஆகுமா? ஸோ 4ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண எனக்கு k² - 5k + 6 = 0ன்னு கிடைக்குது. ஸோ அதை தான் எழுதியிருக்கிறேன். இது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இருக்கா. இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? k - 3 k - 2 = 0ன்னு கிடைக்கும். ஸோ அவர் k வேல்யூ இஸ் 3, 2. ஸோ k வேல்யூ வந்து 3, 2ன்னு கிடச்சிச்சு. ஸோ k வேல்யூ தானே ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். செகண்ட் சப்டிவிஷன் kx² + 6k + 2 × x + 16 = 0. ஸோ இதில் வந்து a வந்து k, b வந்து இந்த வேல்யூ, c வந்து 16. ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் ஃபார்முலா எழுதிட்டேன். ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 6k + 2 6k + 2 வருதா? ஏன்னா இங்கே 6k + 2 தி ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. ஸோ இதை வந்து 2 டைம்ஸ் எழுதலாமா? ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். 6k + 2 × 6k + 2 - 4 × k × 16 ஆஸ் யூஷுவல் அதை அப்படியே எழுதிட்டேன். = 0. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இந்த 6k உள்ளே போய் மல்டிப்ளை ஆச்சுன்னா 6 × 6 36 × k × k k² ப்ளஸ் 6 × 2 12k. நெக்ஸ்ட்டு 2 × 6 12k. நெக்ஸ்ட்டு 2 × 2 4 - 4k × 16 = 0. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணாமல் 36k² ப்ளஸ் 12 24k plus 4 minus 64 60 × 4 64k = 0. So 36k² minus 40k plus 4 = 0. இதெல்லாமே வந்து ஃபோர்த் டேபிளால் டிவைட் பண்ண முடியுமா? ஸோ டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 9k² minus 10k plus 1 = 0ன்னு கிடைக்குது. ஸோ இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் கிடைச்சிச்சா? ஸோ இதை நான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? k - 1 9k - 1 = 0ன்னு கிடைக்கிது. ஸோ அவர் k வேல்யூ வந்து 1, k = இந்த 1 இந்த பக்கம் வச்சுன்னா +1 -1 இந்த பக்கம் +1 / 9, k = 1/9. ஸோ the value of k = 1 or 1/9. ஸோ this is our final answer. Next, third sum. If the roots of a minus b into x² plus b minus c into x plus c minus a = 0 are real and equal, then prove that a, b, a, c are in arithmetic progression அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு arithmetic progression. இது a, b, a, cங்கிறத ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். a minus b x² plus b minus c into x plus c minus a = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில், அதாவது 0ன்னு சொல்லிட்டாங்க, BAC ஆகியன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும் என நிறுவுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படியே எழுதியிருக்கேன். இதுலேருந்து ABC என்னன்னு நான் பிரிச்சுட்டேன். இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் தானே இருக்குது. இதுலேருந்து ABC என்னன்னு நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? சின்ஸ் த ஈக்குவேஷன் ஹேஸ் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க கொஸ்டின்லேயே. ஸோ அதையும் நான் இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டேன். ஈக்குவல் ரூட்ஸ்னால் என்ன? இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து ஈக்குவல், அதாவது 0 = 0 தானே. அதைத்தானே நம்ம இப்படி சொல்லுவோம், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான். அப்போ அதோட ஃபார்முலா என்ன? b² - 4ac = 0. ஸோ a வேல்யூ b வேல்யூவில் ஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து நான் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்?
b minus c the whole squared minus 4 into a value into c value equal to 0. So b minus c the whole squared வந்து என்ன எழுதலாம் a square a minus b the whole squared வந்து a squared plus b squared minus 2ab ஸோ அந்த ஃபார்மேட்டில் நான் இதை எழுதிக்கிறேன் minus 4 a minus b c minus a இருக்குது ஸோ இதெல்லாம் உள்ளே கொண்டு போய் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ ac நெக்ஸ்ட்டு வந்து a squared நெக்ஸ்ட் வந்து bc நெக்ஸ்ட் வந்து ba bங்கிறது ab equal to 0 அப்போ b squared plus c squared minus 2bc minus 4ac இப்போ minus minus plus 4a squared minus minus plus plus 4bc அப்போ minus 4ab equal to 0 ஸோ 4a squared இதை நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் 4a squared plus b squared plus c squared plus ஸோ இதை வந்து ஆர்டர் தான் பண்ணியிருக்கேன் எந்த சேஞ்சஸ் இல்லை ஆர்டர் பண்ணி எழுதியிருக்கேன் அதாவது 4a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் 2bc மைனஸ் 4ac மைனஸ் 4ab ஈக்குவல் டு 0ன்னு எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு b ஸ்கொயர் c ஸ்கொயர் ப்ளஸ் 2bc மைனஸ் 4a இதிலிருந்து இந்த 4a ஸ்கொயர்டு இது ரெண்டே எடுக்கிறேன் இதுலேருந்து 4a நான் காமனாக எடுக்கலாமா அப்போ மைனஸ் 4a வெளியே வந்துச்சுன்னா மீதி என்ன இருக்கும் b ப்ளஸ் c இருக்கும் மைனஸே சேர்த்து தான் வெளியே எடுக்கிறேன் மைனஸ் 4a நெக்ஸ்ட்டு ரெமைனிங் என்ன இருக்குது ப்ளஸ் 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ஸோ இது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 2bc இது என்ன இருக்குது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மேட்டில் இருக்கா அப்போ a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா ஸோ b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறேன் இந்த ஃபுல் டேர்மை நான் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறேன் மைனஸ் இந்த வேல்யூஸை நான் அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டேன் ஈக்குவல் டு 0 ஸோ இது எல்லாத்தையும் நான் இந்த ஃபார்முலா எழுதல a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதலாமா இது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கா ஸோ இதை நான் அந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறேன் ஸோ என்னோட a வேல்யூ வந்து b ப்ளஸ் c மைனஸ் b வேல்யூ வந்து 2a தி மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிட்டேன் ஸோ b ப்ளஸ் c மைனஸ் 2a ஈக்குவல் டு 0 ஸ்கொயர்டை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அப்போ b ப்ளஸ் c ஈக்குவல் டு 2a இந்த மைனஸ் இந்த பொசிஷனா ப்ளஸ் 2a அப்போ b ப்ளஸ் c ஈக்குவல் டு 2aனா a ப்ளஸ் ஏன்னு எழுதலாமா a ப்ளஸ் ஏன்னு 2a தானே ஸோ அதை தான் நான் இப்போ எழுதியிருக்கேன் அப்போ c மைனஸ் a இது a இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா c மைனஸ் a மைனஸ் பின்னு வருமா இது எப்படின்னா அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் வந்து t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு t3 மைனஸ் t2வா அது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் நம்ம வந்து அது ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்லுவோமா ஸோ அதை வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா அதுபடி பார்த்தோன்னா என்னோட t2 மைனஸ் t1 வேல்யூ என்ன c மைனஸ் a ஈக்குவல் டு a மைனஸ் b அப்படின்னு கிடைக்குதா அப்போது BACR இன் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்லி நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து மெத்தட் 2 நான் இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்ல இது எழுதிட்டு இதுக்கப்புறம் நான் இனி வர்றதை வந்து நான் ஃபாலோ பண்ணுறது a ப்ளஸ் b c இந்த ஃபார்முலாவில் வந்து இந்த ஹோல் டேர்மை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு காமனாக வந்து ஒரு மைனஸ் சைன் வந்து இங்கே ப்ளஸ் 2ab இருக்குது ஆனால் மைனஸ் சைன் வந்து இங்கே இருக்குது ஸோ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் சைன் போட்டு மைனஸ் 2a ப்ளஸ் b ப்ளஸ் c தி ஹோல் ஸ்கொயர்டு நான் எழுதுறேன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிட்டேன்னா இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா அப்போ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு ஆயிருமா அப்போ 2a ஈக்குவல் டு b ப்ளஸ் c இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஸோ ABCR அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் சேம் இந்த ப்ரொசீஜரில் அப்ளை பண்ணேன்னா ABCR அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் கிடைக்குமா ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஃபோர்த்து சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் a மற்றும் b மெய்யெண்கள் எனில் a மைனஸ் b எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் b எக்ஸ் மைனஸ் 9 இன்ட்டு a மைனஸ் b ஈக்குவல் டு 0வின் மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை என நிறுவுக if a b are real then show that the roots of the equation a minus b x square minus 6a plus b x minus 9a minus b equal to 0 are real and unreal அப்படின்னு கொடுத்துருக்கான் ஸோ கொஸ்டினில் நான் கொடுத்துருக்கறத அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன் ஈக்குவல் டு 0 ஸோ இதிலிருந்து நான் a b c வேல்யூ எடுத்துட்டேன் இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்குது b ஸ்கொயர்டா அப்போ b ஸ்கொயரோட வேலை மைனஸ் 6a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a இன்ட்டு சியா ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன்
ஸோ இந்த ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் 6 ஸ்கொயர்னா 36 a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 4 into 9 a into a minus b a minus b the whole squared 4 into 9 minus minus plus 36. So 36 a plus b the whole squared வந்து a squared plus 2ab plus b squared அந்த ஃபார்முலாட்டில் எழுதிட்டேன் plus 36 a minus b the whole squared வந்து a squared minus 2ab plus b squared அந்த ஃபார்முலாட்டில் எழுதிட்டேன். So 36 72 a squared plus 12b squared. So a squared இந்த இது கேன்சல் ஆயிரும் b squared இங்கே 72b ஸ்கொயர் தான் வரும் 36 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 36b ஸ்கொயர்டு நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 36 into 2 72வா அப்போ 72ab ஸ்கொயர் ஏபின்னு வரும் ப்ளஸ் 36b ஸ்கொயர்டுன்னு வரும் சேம் அதே தான் இங்கே ஆகும் இது மைனஸ் இது ப்ளஸ்ஸா ஸோ இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளை பண்ண வேல்யூ கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் என்ன இருக்குது 72a ஸ்கொயர்டு இருக்கும் ப்ளஸ் 72b ஸ்கொயர்டு இருக்கும் ஸோ அதுதான் ஸோ இது ரெண்டுலேருந்து 72 காமனாக வெளில எடுத்தோம்னா ரிமைனிங் என்ன இருக்குது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் இருக்குமா ஸோ கிரேட்டர் தென் 0வா ஸோ த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ரியல் அப்படின்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இஃப் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a square minus bc into x plus b square minus ac equal to 0 are real and equal. Prove that either a equal to 0 or a cube plus b cube plus c cube equal to 3bc அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். c square minus ab x square minus 2 into a square minus bc into x plus b square minus ac equal to 0 என்ற சமன்பாட்டில் மூலங்கள் சமம் மற்றும் மெய் எனில் a equal to 0 அல்லது a cube plus b cube plus c cube equal to 3abc என நிரூபிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ given quadratic equation வந்து இதுதான். இதுலேருந்து நம்ம a எழுதுனா b என்ன c என்னன்னு எழுதிடலாமா? ஸோ அதை நான் வந்து செப்பரேட்டாக எழுதிட்டேன். நான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன equal to 0 or a cube b cube plus c cube equal to 3abc அப்படிங்கிறத இது பண்ணணும். ஸோ எழுதிட்டேன். ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும் equal to b square minus 4ac. ஸோ அதில் வந்து இந்த வேல்யூஸை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கிது? minus 2 a square bc squared minus 4 into a வோட வேல்யூ இன்ட்டு c வோட வேல்யூ நான் எழுதிட்டேன். இப்போ இதை பார்க்க எப்படி இருக்குது? a minus b the whole square ஃபார்முலாவில் இருக்கா? ஸோ இதை வந்து a square minus 2ab plus b square எழுதலாமா? ஸோ இந்த டேர்மை மட்டும் நான் அந்த ஃபார்முலாவில் எழுதுகிறேன். அப்போ a power 4 அப்போ 2 into 2 4 நெக்ஸ்ட்டு வந்து a power 4 ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கா? அப்போ அது இது வரும்போது 4 ஆகுமா? ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 4 இன்ட்டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு இது அப்படியே நான் எழுதிக்கிறேன். எந்த சேஞ்சஸும் நான் பண்ணலை. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 4 a power 4 மைனஸ் 2a ஸ்கொயர் பிசி ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி இருக்கா? ஸோ இதை நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது? பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் இந்த சி ஸ்கொயர் இது கூட பண்ணால் ac cube minus ab cube plus a square into bc கிடைக்குதா? ஸோ 4a squared into 4 into 2 8a squared bc plus 4b squared c squared minus 4b squared c squared plus 4ac cube plus 4ab cube minus 4a squared bc கிடைக்குமா? ஸோ இது கேன்சல் ஆகுது. ரிமைனிங் என்ன இருக்குது? அது அப்படியே நான் எழுதுகிறேன். ரிமைனிங் இருக்கிறது நான் அப்படியே எழுதுகிறேன். எந்த சேஞ்சஸ் பண்ணல. 4a power 4 மைனஸு இங்கே மைனஸ் 8 இருக்குது. அதே மாதிரி a ஸ்கொயர்டு பிசி இங்கே ப்ளஸ் 4 இருக்குது. இங்கே ப்ளஸ் 4 இருக்குது. ab கியூபு இங்கே a ஸ்கொயர் பிசி இருக்குது. ஸோ 4ac கியூபு 4ab கியூபு இந்த a மைனஸ் 8 இந்த மைனஸ் 4 ரெண்டே ஆட் பண்ணால்
மைனஸ் 12ac a ஸ்கொயர் பிசி கிடைக்குமா? ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ இதுலேருந்து 4a காமனாக வெளில எடுக்கிறேன். காமனாக வெளில எடுத்தேன்னா ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும்? கியூப் இருக்குது. a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் மைனஸ் 3abc கிடைக்குமா? ஸோ த கிவன் ஈக்குவேஷன் வில் ஹாவ் ரியல் ரூட்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? இஃப் d ஈக்குவல் டு 0 த ரியல் ரூட்ஸ்னாலே வந்து ஜீரோவாக தானே, ஜீரோக்கு ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளைனா கிடச்சிருக்க வேல்யூ வந்து கண்டிப்பாக இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஏ ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு 0. நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறது ஏ ஈக்குவல் டு 0 ஆர் இது ஈக்குவல் டு 0. a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0 தானே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூக்கு இந்த மைனஸில் இருக்க இந்த போச்சுன்னா ப்ளஸ் ஆகுமா? ஸோ இதை வந்து ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஈக்குவல் டு இதுன்னு ஆயிடுச்சா? ஹென்ஸ் a ஈக்குவல் டு 0 ஆர் a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் ஈக்குவல் டு 3abc. ஸோ ப்ரூவ்டு. ஸோ நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதில் இருக்க சம்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ எக்ஸசைஸ் 3.13ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபஸ்ட்டில் தேர்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபோர்த்து சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபிஃப்த் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. This is our final answer. Next third question இது, அதுக்கான solution இது. This is our final answer. Next fourth question இது, அதுக்கான solution இது. Next fifth question இது, அதுக்கான solution பார்க்கலாம். ஸோ அதுக்கான solution இது, fifth questionக்கான solution இது. கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து கண்டினியூ ஆகுது. So this is our final answer. Okay students, thank you. Next video la பார்க்கலாம். Bye.